ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப தமிழ்ல வினா எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு இது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இணை எழுத்துக்கள் பார்த்துட்டோம், சுட்டெழுத்துக்கள் பார்த்துருக்கோம், நகர நகர வேறுபாடு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சந்திப்பிழை நீக்குதல்ல வல்லினம் மிகும் மிகா இடங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். அதிலிருந்து ரிலேட்டட் கொஷின் எது வந்தாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ, இப்ப நம்ம அந்த வகையில வினா எழுத்துக்கள் அடுத்து பார்க்க போறோம். வினா எழுத்துக்கள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. இது நம்ம இந்த ஒரு வீடியோலயே நீங்க இந்த கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா எக்ஸாம்ல நீங்க தமிழ்ல இந்த பார்ட் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க என்னென்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. யார், யாது, யாவர், எங்கே, எங்கு, எப்போது, எப்படி, எதனால், ஏன், நீதானே, அவனோ, கள்வனோ, பேசலாமா? இந்த சொற்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இது எப்படி தெரியுது அப்டின்னா, நமக்கு ஒரு வினாச்சொல் அப்டின்றத நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. ஸோ, வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள். ஒரு வினா பொருள குடுக்குது அப்டின்னா, அந்த எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம்? வினா எழுத்துக்கள். இந்த சொற்கள்ல பார்த்தீங்கன்னா, மொழி முதலிலும் வந்திருக்கு, இறுதியிலயும் வந்திருக்கு. அதே மாரி சில வினா எழுத்துக்கள் முதலிலும் வந்திருக்கு, இடையிலயும் வந்திருக்கு. நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்ப சொற்கள் கவனிச்சீங்களா? அந்த கவனிச்சதுல முதல்லயும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் வினா எழுத்து வந்திருக்கு. யா வந்திருக்கா? யாவர், எங்கே அப்படின்னு வந்திருக்கு. அதே மாரி நீதானே அப்படின்னு கடைசியா வந்திருக்கு. அந்த மாரி முதல்லயும் வந்திருக்கு, இடையிலயும் வந்திருக்கு, இறுதியிலயும் வந்திருக்கு அப்படின்றத கவனிக்கிறோம். இப்ப பாருங்க. இப்போ வினா எழுத்துக்கள் மொழி முதல் அப்படின்னும்போது ஏ, யா. மொழி இறுதின்னும்போது ஆ, ஓ. மொழி முதலும் இறுதியும் அப்படின்னா ஏ அப்படி வருது. இதுதான் வினா எழுத்துக்கள் ஒரு 5 தான் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ க்ளூ பாருங்க. ஈஸியா சொல்றேன். 8 யானை, 6 ஒட்டகம், ஏத்து. இதுதான் க்ளூ. என்னது? இன்னொரு டைம் சொல்லலாமா? 8 யானை, 6 ஒட்டகம், ஏத்து. ஸோ, இதுதான் க்ளூ. நல்லா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்லயோ இல்ல எதுலயோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த வினா எழுத்துக்கள்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க. 8 யானை அப்படின்றதுல ஏ முதல் எழுத்து ஏ வருதுல்ல, ஏ, யா. இது 2 என்ன வரும்? மொழி முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழி இறுதின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆ, ஓ. ஸோ, 6 ஒட்டகம். ஏத்து. ஸோ, மொழி இறுதியிலயும் வரும், முதலிலயும் வரக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னா ஏ. ஸோ, ஏன், நீதானே. ஏன்ற வார்த்தை முதல்லயே வருது. நீதானே அப்படின்றது கடைசியிலயும் ஏ வருது. ஸோ, அடுத்து இது 3 கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இந்த 5 எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ளூ வேர்டு மட்டும் 8 யானை, 6 ஒட்டகம், ஏத்து. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்றது வரும். ஏ, யா முதலும் ஆ, ஓ, ஈற்றும் ஏ இருவழியும் வினா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லியிருக்கோம். நன்னூல் விளக்கியிருக்கோம். நன்னூல் இயற்றியவர் யாருன்னா பவணந்தி முனிவர். ஓகேங்களா? அதே மாரி வினா பார்த்தீங்கன்னா, அகவினா, புறவினா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. 2 தன்மையா பிரிக்கிறாங்க. அப்படின்னா, அகவினானா என்ன அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் அதாச்சும் வினா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் வினா பொருள வலியுறுத்தி வருது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த எழுத்துக்கள்ல அத நீக்கிட்டோம். வினா எழுத்துக்கள நீக்கிட்டோம்னா, அந்த சொல் பொருள் தராது. ஸோ, அது உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு வினா பொருள தருது. ஸோ, அதுதான் அகவினா அப்படின்றோம். என்ன, எங்கு, யார் பாருங்க. ஏன் இத பிரிச்சு பாருங்க. தனியா ஏன்ல ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்ல ஏவ எடுத்துட்டீங்கன்னா ஏதாவது பொருள் தருதா? கிடையாது. அதேதான். அதாச்சும் வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளவே இருந்து வினா பொருளை உணர்த்துவதால், இது அகவினா எனப்படும். அகம் கூட்டல் வினா அகவினா. அகம் என்பது உள்ளே. அப்படி புரியுதுங்களா? ஸோ, என்ன அப்படின்னு பாருங்க. ஏவ எடுத்துட்டா பொருள் தருதா? இல்ல. அந்த ஏ உள்ளுக்குள்ள இருந்தா தான் பொருள் தரும். ஸோ, இது அகவினா. சுட்டெழுத்துக்களைப் போல சொல்லுக்குள்ளே இருந்து வினா பொருளை தருவது அகவினா என்பதை நினைவில் கொள்க. ஆமா. இப்போ சுட்டு எழுத்துக்கள்லயும் அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அகச்சுட்டுன்னா என்ன? அதுக்குள்ள இருந்தே நமக்கு பொருள் தரும். அந்த பையன் அப்படின்னு இருக்கும்போது, அந்த அப்படின்றத நீக்கிட்டா அந்த பொருள் தரும். அந்த பையன். இதே அப்பையன் அப்படின்றதும் பொருள் தரும். ஆனா
அகவினா அகச்சுட்டு அப்படின்றது என்ன? அந்த, இந்த இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான். அந்த அதுல வந்து ஆவ நீங்க நீக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த அப்படின்ற வரும். அது வந்து பொருள் தருமா? தராது. சோ இதுதான் என்னதுன்னா, அகச்சுட்டு. அந்த, இந்த இப்படின்ற வருது இல்லையா? இதெல்லாம் அகச்சுட்டு அப்படின்றது. அதே அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன, எப்படி இதுல வினா எழுத்த நீக்கிட்டா பொருள் தருமா? தராது. சோ அதேதான் இங்க அகவினா. புறவினா அப்படின்னா என்ன? அவனா? வருவானோ? எப்படி? எம்மரம்? அவளா? நின்றானா? தருவாளா? இதெல்லாம் பாருங்க. இந்த வினா எழுத்த நீக்கிட்டாலும் என்ன பண்ணும்? பொருள் தரும். சோ இங்க பாருங்க. ஏ இந்த பாருங்க. இருக்கா? அவனா இருக்கா? சோ அந்த ஆவ நீக்கிட்டா, அதாச்சு அவனா, வருவானோ, அந்த ஓவ நீக்கிட்டா வருவான் அப்படின்ற பொருள் தருமா? அந்த மாரி புறவினா அப்படின்றது, அந்த இதுவ நீக்கிட்டாலும் பொருள் தரும். மேலும் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களான ஏ, ஆ, ஓ ஆகிய எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்ன பெறும்? பொருள் தரும். அதுதான் வந்து இந்த புறவினா அப்படின்றோம். இதுல வந்து எப்படி அப்படின்றது வராது. ஆனா குடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி அப்படின்றது வராது. ஓகேங்களா? எப்படின்ற பிரிச்சாலும் என்ன பொருள் வந்து வராது. ஸோ இது அகவினால தான் வரும். இங்க மிஸ்டேக்கா இந்த ஒரு இது பார்த்துக்கோங்க. எப்படின்றது வராது. மத்தபடி எல்லாத்துலயும் பாருங்க. அவனா, ஆவ எடுத்துருங்க. இங்க என்ன வரும்? அவன் அப்படின்றது பொருள் தரும். வருவானோ, ஓவ எடுத்துருங்க. வருவான் அப்படின்ற ஒரு பொருள் தரும். அதே மாரி எம்மரம் அப்படின்றதுல ஏவ எடுத்துருங்க. ஏவ எடுத்துட்டாலும் மரம் அப்படின்றது பொருள் தரும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு வெளியே இருந்து வினா பொருளை உணர்த்துவதால் இது புறவினா என்று அழைக்கப்படுகிறது. புறம் கூட்டல் வினா புறவினா. புறம் என்பது பொருள் வெளியே. சுட்டெழுத்துக்களைப் போலவே சொல்லுக்கு வெளியே இருந்து பொருளை உணர்த்துவது வினா என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, அவ்வளோதான். கான்செப்ட் இதுதான் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 8 யானை, 6 ஒட்டகம், ஏத்து. இதுதான் க்ளூ. ஓகேவா? இந்த க்ளூவ வச்சு நம்ம ஈஸியா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். யா அப்படின்றது மொழி முதல்ல வரும். 6 ஒட்டகம் அப்படின்றதுல ஓ அது 2மே மொழி இறுதியில வரும். ஸோ ஏன்றது முதல்லயும் வரும், இறுதியிலயும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஈஸியான க்ளூ வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.